ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஹிப் பெல்ட் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் அந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேலை ஜஸ்ட் நான் மேலே கீழேயும் அந்த அகலத்தை அப்படியே நான் மார்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது வந்து கோல்டு கலர் பேஸ்லேயே செய்ய போகிறோம். ஸோ அதனால் கீழே வந்து துணி வந்து பார்த்திங்கனாலும் கோல்டு கலர் கிளாத் தான். அண்ட் இதுக்காக ரெடி பண்ணியிருக்க அந்த ஸ்டோன்ஸ் இருக்கலாம் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கோல்டு கலர் தான். ஏன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் கொஞ்சம் மேட்சாக இருக்கட்டும், கோல்டு பேஸ்லேயே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ஸ் இருக்கிற ஸ்டோன்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போவுமே கீழேயும் விழாது. ஃபஸ்ட்டு வந்து இது கரெக்டாக அலைன் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதுக்கு இந்த டிசைன் தான் நான் செய்யணும் அப்படின்ற அந்த மோட்டிவோடலாம் இதை நான் எதுவும் செய்யலை. பட் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்கும்பொழுது ஒரு அழகான டிசைன் வந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் எல்லாத்தையும், அதாவது பெரிய சைஸ் திலகம் ஸ்டோன்ஸ். இப்போ இந்த திலகம் ஸ்டோன்ஸ் ஒட்டுற இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் ஒட்டி நீங்கள் அந்த டிசைன் பண்ணாலும் அழகாக இருக்கும். அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரையாங்கிள் எப்படி பண்ணாலும், அண்ட் உங்கள் ஐடியாவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவோம்ல உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்கள் ஐடியாவை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ நான் அப்படி தான் ஜஸ்ட் இதை அப்படி திலகம் ஸ்டோன்ஸ் வச்சு இதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டுனதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் இருக்கிற எல்லா இடத்துட்டையும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படிங்கும்பொழுது கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு குட்டியாக கேப் வருது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு அந்த ஹோல்ஸில் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாகவே கோல்டாகவே இருக்கும்பொழுது உங்களுக்கு எதுவுமே ஹைலைட்டாக தெரியாது. அதனால் நான் வந்துட்டு அவுட்லைனில் கொடுக்கக்கூடிய அந்த பீட்ஸ் வந்து சுகர் பீட் வந்து மெஹந்தி கலர் எடுத்துட்டேன். நல்லா டல் கலர். அண்ட் மெஹந்தி கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும், டல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக அண்ட் கோல்டு கலரில் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ், அந்த திலகம் ஸ்டோன்ஸ் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாத்த சுற்றியுமே நம்ம வந்து சுகர் பீடில் ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க, கலர்ஸில் உங்களுக்கு பீட்ஸ் கிடைக்கிது அப்படின்னாலும் நீங்கள் கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்கேல் மார்க் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, கரெக்டாக அந்த இடத்துட்டெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக அதை அந்த அளவு என்னவோ அதுக்கு அளந்துக்கிட்டு அந்த இடத்துட்ட ஸ்டோன் செயின் நான் வந்து ரன்னிங் செயின் ஒட்டிக்கிறேன். இந்த ஹிப் பெல்ட்டோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் கோடு போட்டுட்டேன். அப்புறம் சென்டரில் கரெக்டாக ஒரு கோடு போட்டு இந்த சைடு 5, இந்த சைடு 5 இன்ச் அப்படி மார்க் பண்ணி கரெக்டாக 10 இன்ச் தான் இந்த ஹிப் பெல்ட்டுடைய சைஸ் வச்சுருக்கேன். குட்டி பாப்பாவுக்கும் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ எல்லா இடத்துட்டையும் நம்ம உள்பக்கம் மட்டும் அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது காயிற வரைக்கும் நம்ம அடுத்த லைன் என்னவோ அடுத்த ஒர்க் என்னவோ அதை செய்யலாம். ஸோ இந்த ஸ்டோனை சுற்றி 2 சைடுமே வந்து பீட்ஸ் வந்து நான் அதாவது பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்க ஆரம்பித்தேன். பீட்ஸ் வந்து நார்மலாக வந்து 1.5 mm அப்படின்னு அதான் நினைக்கிறேன் அந்த பீட்ஸோடைய சைஸ். 2 சைடுமே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியாகிடும். அந்த ஹிப் பெல்ட்டோடைய சைஸ் வந்து நல்லா ஹெவியாகிடும். ஸோ அது வரைக்கும் அதுவும் காஞ்சிட்ருக்கும். காஞ்சி முடிக்கவும் நம்ம இந்த பீட்ஸோடைய ஒர்க் முடிக்கவும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் செயினை ஃபுல்லாக லாக் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பேசிக் லெவல் கற்றுக்கிட்டாலே போதுமா, அதிலே வந்து நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்குற எத்தனையோ பேருக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ் நம்ம தெரிஞ்சால் கூடமே ஒரு 30 ஸ்டிச்சஸ் கற்றுட்டா கூடமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்டிச்சஸ் மேக்ஸிமம். அதுக்குள்ளேயே ரொம்ப அழகாக அண்ட் ரொம்ப யூனிக்காக நம்ம மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அட்வான்ஸ் லெவல் ஜர்தோசி ஒர்க்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு காஸ்ட்லியாக கொடுத்து உங்கள் ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்தளவுக்குலாம் இல்லை, இப்போ தான் வந்து எங்கள் சைடில் பாப்புலராக ஆகுது. ரேட்டும் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு லீஃப் இருக்க மாதிரி, எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் அவ்வளோதான்.
ஸோ இந்த திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீட்ஸை வந்து நம்ம லாக் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருந்து நான் லாக் பண்ணிகிட்டே வரேன். இதே ரிவர்ஸ்லேயே, ஏன்னா எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ண தெரியணும். ஸோ இப்போ மேலேருந்து கீழ்ப்பக்கமாக அது அப்படியே ட்ராப் ஆகிற மாதிரி இந்த பீட்ஸ் வைக்கும்போது நார்மலாக நம்ம எப்படி வச்சு தைப்போமோ அதே மாதிரியே தைச்சிக்கலாம். இப்போது ரிவர்ஸில் தைக்கும் பொழுது ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது மேலே ஒரு செயின் போட்டுக்கணும். அதாவது இந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த ஷேப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட மேலே ஒரு செயின் போட்டுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ரிவர்ஸில் எடுக்கும்பொழுது பாருங்கள், மேலே ஒரு செயின் நான் போடுறேன். ஸோ நம்ம அப்படியே பீட்ஸ் வந்து எடுக்கும்பொழுது அது மாதிரி இடிச்சிக்கிட்டு கச்சன்னு இருக்கும். ஸோ மேலே ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பீட்ஸை போடும்பொழுது அதே ஷேப் வரும். ஸோ பாருங்கள், மேலே ஒரு செயின் போட்டுறேன். ஸோ செயின் போட்டதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் வைக்கும்போது கரெக்டாக இந்த கேப் மெயின்டைன் ஆகும். ஸோ இது இப்படி எனக்கு வந்து ரிவர்ஸில் வர்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இல்லை ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சேம் ஒரே மெத்தட்லேயே வந்து பண்ணலாம். லாக் பண்ணிவிட்டு அண்ட் மறுபடியும் அந்த டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சைடில் நான் வந்து இதை ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரே ஆங்கிள்லே வருது பாருங்கள். நம்ம இது வந்து எனக்கு வந்து இப்படி தைக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துட்ட என் நாட் போட்டதுக்கப்புறம் போட்டு முடிச்சிடலாம். ஸோ அதில் என் நாட் போடலை, அப்படியே ரன்னிங்லேயே வந்து நான் வந்து ரிவர்ஸ் எடுத்தேன். ஸோ இதில் வந்து என் நாட் போட்டுட்டு மறுபடியும் அந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணேன். இந்த மாதிரி ஒரு குட்டி விஷயத்த நம்ம தெரிஞ்சிட்டோம்னாலே போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அண்டு வந்து ஃப்ரேமை திருப்பக்கூடாது, இப்படியே வச்சுட்டு தான் நம்ம வந்து செய்யணும், நம்ம கை தான் எல்லா பக்கமும் திரும்பணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. நம்மளுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யணும். அண்ட் ஃபினிஷிங் மட்டும் நல்லா கொடுத்துக்கணும். அப்படி பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பெல்ட் வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு. ஸோ இதோடைய ஸ்டிச்சிங்கும் நான் வீடியோ எடுக்கணுன்னு தான் பார்த்தேன். பட் என்னால் ஸ்டிச்சிங் வந்து எடுக்க முடியல. ஏன்னா அதை கொஞ்சம் அவசரமாக இதை செஞ்சு கொடுத்தோம், சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு அந்த டைமில் போயிட்டு எனக்கு வீடியோ எடுக்கணும்னு எனக்கு அப்போ தோணலை. அண்ட் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடய தான் இருந்தேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.